அஸ்ஸலாமு நான் இந்த ரெக்கார்டிங்ல முக்கியமான சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட்டுக்கு சில கோட் செக்மெண்ட்டை நான் சொல்லித் தரேன் பாருங்க. அது விளங்குதானே பாருங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே, ஓகே பாருங்க. இதுல let first number is equal to 5. அடுத்து let second number is equal to 2. let total is equal to first number plus second number. ஓகே, கிளியர் தானே? அடுத்து console.log total. இங்க என்ன நடக்க பாக்குறேன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க விஷுவல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங்ல ஒரு வேலை செஞ்சுப்போம். அங்க என்ன செஞ்சாங்க? விஷுவல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் பாடத்துல சி ஷார்ப்ல நாங்க ஸ்ட்ரிங் இன்ட் யூஸ் பண்றதானே. பட் இங்க நாங்க லெட் அல்லது வார் கான்ஸ்ட் இந்த மூணு இதுகளை தான் யூஸ் பண்ணிடும். விளங்குறா? லெட் வார் கான்ஸ்ட். கிளியர் தானே? இன் ஸ்ட்ரிங் எல்லாம் எங்களுக்கு டிரெக்டா யூஸ் பண்ண கஷ்டம். கிளியரா? அப்ப நாங்க லெட் போட்டிக்கிறேன். நான் ஃபெஸ்ட் நம்பர்ன்றது ஒரு வேரியபிள் 5 அப்படின்டா ஃபெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்ற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குதான். சரியா? அந்த ஃபெஸ்ட் நம்பர்ன்ற பாக்ஸ்ல இப்ப 5ன்றதை நான் போட்டு வச்சுக்கிறேன். கிளியரா? அடுத்து இன்னொரு பாக்ஸ் சீக்கிரம் அதுலயே நேம் வந்து செகண்ட் நம்பர். விளங்குறா? அந்த ரெண்டாவது பாக்ஸ்லயே நேம் செகண்ட் நம்பர், அதுக்கு நான் 2ன்றதை போட்டு வச்சுக்கிறேன். இப்ப அடுத்தது ஃபெஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கூட்டுறேன். அப்ப ஃபெஸ்ட் நம்பர்ல இருக்கிறது 5, செகண்ட் நம்பர்ல இருக்கிறது 2. அப்ப கூட்டிட்டு என்ன ஆகும்? 7ன்னு ஆகும். 7ன்னு வருது. 5 2 வார விட 7. அந்த 7ன்றத திருப்பி ஒரு பாக்ஸ் எடுத்து டோட்டல் அப்படின்ற பாக்ஸ் எடுத்து அதுக்கு அந்த 7ன்றது இப்ப நான் போட்டு. விளங்குறா? இப்போ அந்த டோட்டல் அப்படின்றத console.log அங்க நாங்க console.write line அப்படின்னு சொல்றேன். இங்க நாங்க console.log இதுல கேபிட்டல் சி, இது சிம்பிள் சி சிம்பிள் எல். கவனமா இருக்கணும். கிளியர் தானே? நான் சொல்றது விளங்கும்னு நினைச்சிடறேன். ஃபர்ஸ்ட் நம்பர்ன்ற பாக்ஸ்ல 5 இருக்குது, செகண்ட் நம்பர்ன்ற பாக்ஸ்ல 2 இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ன்ற பாக்ஸ் வேரியபிள் நான் சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ன்ற வேரியபிள் 5ன்றதையும் செகண்ட் நம்பர்ன்ற வேரியபிள் 2ன்றதையும் போட்டு வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல 5, செகண்ட் நம்பர்ல 2, 2 கூட்டின 7, 7ன்றது இப்ப நான் டோட்டல் இடத்துல போட்டுறேன். இப்ப அந்த டோட்டலை நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன், அதாவது அவுட்புட் காட்ட சொல்றேன். கிளியரா? அப்ப என்ன அவுட்புட் வரும்? வாட் இஸ் தி அவுட்புட் ஃபார் திஸ் கோட் செக்மெண்ட்க்கு என்ன விட வரும்? இதுக்கு 7 தானே விட. கிளியரா? நாங்க செஞ்சு பார்க்கோமா 7 விட வருதாண்டு? உங்களுக்கு என்ன செய்யலண்டா உடனே ஆன்லைன் சி ஷார்ப் கம்பைலர் யூஸ் பண்ணேலும் கவனம். சொல்லி ஆன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் யூஸ் பண்ணேலும் கவனம் இருக்கும். என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர்னு அடிக்கணும். விளங்குறா? உங்களுக்கு தவறியும் ஜாவா கம்பைலர்னு அடிச்சு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அவுட்புட் எல்லாம் பிழையா வரும். இப்ப இது ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர் நான் பேஸ்ட் பண்றேன், ரன் பண்றேன், பார்க்கும் அவுட்புட் 7 வருது. கிளியரா? இதான் அவுட்புட். கிளியர் தானே? 7 வந்து இப்ப ஓகே. கிளியர் தானே? இப்ப இந்த கோட் செக்மெண்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப நான் அதை நான் சொல்ல வரல. இப்ப உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். கிளியரா? கவனம் கேட்டுக்கோங்க. நான் ஃபங்க்ஷன் சொல்லி தர போறேன். இப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த இப்ப 7ன்னு விட வந்தேன், திருப்பும் எனக்கு 7ன்னு விட வரணும் அப்படின்டா என்ன செய்யணும்? இதை நான் என்ன செய்யறேன்? ஜஸ்ட் காப்பி, ஜஸ்ட் என்ன செய்யறேன்? காப்பி பண்ணி திருப்ப நான் பேஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன செஞ்சிடும்? இந்த கோட் செக்மெண்ட்டுக்கு எனக்கு விட என்ன 7 வரும். திருப்ப இந்த கோட் செக்மெண்ட்டுக்கு விட எனக்கு 7 வரும். திருப்பூருக்கு எனக்கு 7 பிரிண்ட் ஆகணும்னு சொன்ன என்ன செய்யணும்? நான் திரும்ப வைத்து இது காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணணும். அது கஷ்டம் தானே? திரும்ப திரும்ப எனக்கு ஒரே பெருமானம் எனக்கு அவுட்புட்டா வரணும். அது கஷ்டம் தானே? அதுக்கு நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்னன்னு சொன்னா இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய பேரை கொடுக்கலும். நான் இப்ப கால்குலேஷன் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறேன். இல்லைங்கிற கல் கொடுக்கு. சரி, கால்குலேஷன் கொடுக்குமே. கால்குலேஷன் என்ன செஞ்ச? நான் ஃபங்க்ஷன்றதை சொல்லிட்டு கால்குலேஷன் வார்த்தையை போட்டுட்டு என்ன செய்யற? பிரக்கெட்டை போட்டுட்டு கிளியர் பிரக்கெட் உள்ளுக்கு நான் என்ன செய்யறேன்? அந்த கேர்லி பிரேசஸ் தானே அதை ஓப்பன் அதை இதாக்குறேன். கிளியரா?
இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த கேர்லி பிரேசஸ் உள்ளுக்கு இந்த கோட் செக்மெண்ட்டை நான் போடுறேன். கிளியரா? கிளியர் தானே? நான் செஞ்சது விளங்கினா என்ன செஞ்சேன்னு சொன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணி நான் கோடிக்கிறது தானே. இந்த ஃபுல் கோடையும் விளங்குறா? இந்த ஃபுல் கோடையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த கேர்லி பிரேசஸ் உள்ளுக்கு இப்ப நான் போட்டுட்டேன். கிளியரா? நான் என்ன செஞ்சேன்னு விளங்குறா? அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணினேன். அதுக்கு ஒரு நேம கொடுத்தேன். எந்த நேம் கொடுக்கலும் உங்களோட பெயரை கூட கொடுக்கலும். கல்குலேஷன் சொல்லிட்டு பிரக்கெட்டை போட்டு தென் கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு இதை போட்டேன். கிளியரா? இப்ப நான் என்ன செய்யணும்டா, இந்த இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் என்னது? கல்குலேஷன் பிரக்கெட் தானே. இப்ப நான் இத கால் பண்ணினா எனக்கு என்ன தெரியுமா, விட 7ன்னு சொல்லிட்டு வரும். பாப்போமா கம்பைலர்ல போட்டு வாராண்டு. சாரி, என்னத்தின் கேஸ். ஓகே. என்ன இன்னைக்கு நான் பேரந்தசிஸ் இப்படி போடல என்ன. சாரி. ஓகே ஓகே. இதை வந்து விளங்குற நான் சொல்றது. அப்ப நீங்க திரும்ப 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 என்ன செய்ய தேவையில்ல, இந்த கோட் செக்மெண்ட் டைப் பண்ண தேவையில்ல. இப்ப திரும்ப உங்களுக்கு என்ன 7ன்றது விட வரணுமா இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா, இந்த கோட் செக்மெண்ட்டை போடாம இத கோட் செக்மெண்ட்டை திருப்பி யூஸ் பண்ணாம உங்களுக்கு இதை யூஸ் பண்ண விளங்குறா? இங்க பாருங்க, இங்க நான் திருப்ப எனக்கு வேணுமா இருந்தா திருப்ப நான் இங்க கீழே இப்படி டைப் பண்றேன். விளங்குறா? அப்ப ஆகவே இதை நான் ஃபெஸ்ட் நான் கால் பண்றேன். இங்க பாருங்க, இந்த ஃபெஸ்ட்டுக்கு நான் கால் பண்றது என்ன செய்யும், 7ன்னு விட வரும். இதை நான் கால் பண்றப்ப 7ன்னு திரும்ப விட வரும். சோ 2 தடவை 7ன்னு பிரிண்ட் ஆகுற பாக்கமா, 2 தடவை 7 பிரிண்ட் ஆகுறாண்டு பாருங்க. 2 தடவை 7 பிரிண்ட் ஆகுறேன். சோ எனக்கு ஒரே பெரும்பாலும் திரும்ப திரும்ப வேணும்னு சொன்னா அந்த கோட் செக்மெண்ட் இவ்வளவு எல்லாம் நான் போட தேவையில்லை. என்ன செய்யணும், ஃபங்க்ஷனுக்கு போட்டு அந்த ஃபங்க்ஷனை நாங்க இப்படி கால் பண்ணினா சரி. கிளியரா? இதுதான் சொல்றேன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. கிளியர் தானே? விஷயம் விளங்கி இருக்கும்னு நினைச்சிடறேன். இப்ப நான் நார்மலா ஒரு கோட் செக்மெண்ட்டையும் ஃபங்க்ஷன்ன்றதையும் உங்களுக்கு நான் ஆஹ் விளங்கப்படுத்தினேன். சரியா? கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹ் கிளியர் தானே? இப்ப நாங்க ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா பிளாக் ஆஃப் அல்லது செட் ஆஃப் கோட் செக்மெண்ட்கள், ஐ மீன் செட் ஆஃப் கோட நாங்க போட்டு வைக்கிற இடம் தான் ஃபங்க்ஷன். கிளியர் தானே? அப்ப நாங்க அந்த ஃபங்க்ஷனுடைய நேம கால் பண்ண அந்த குறிப்பிட்ட கோட் செக்மெண்ட் ரன் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு நான் நார்மலான கோட் செக்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன்ன்றதையும் விளங்கப்படுத்தினேன். இப்போ உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். பெராமீட்டர் ஆர்குமெண்ட் அப்படின்ற சில விஷயம் சொல்லி தர போறேன். ஓகே. இப்ப நான் படிக்க போறோம் என்னன்னு சொன்னா பெராமீட்டர் அப்படின்றதும் ஆர்குமெண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நாங்க படிக்க போறோம். கிளியரா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. சரியா பாருங்க. இப்ப நான் கோட் செக்மெண்ட்டை கொஞ்சம் மாத்துறேன். கிளியரா? எப்படி மாத்துறேன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் கோட் செக்மெண்ட்டை மாத்துறேன். சரி, இங்க பாருங்க, நான் இதை டிலீட் பண்ணிட்டு இதையும் டிலீட் பண்றேன். கிளியரா? இங்க பாருங்க, பெராமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு பிரக்கெட் நிக்கிறது தானே. இப்ப இந்த பிரக்கெட் உள்ளுக்கு நான் எழுத போறேன். இங்க பாருங்க, நடக்க பாக்குறேன். நான் செய்ய போற வேலை என்னண்டா, இது ஆமா, இது இங்க போட்டு சரியா. இப்போ இதுள்ளுக்கு இப்ப என்ன நடந்திக்கிறேன்னு சொன்னா இந்த பிரக்கெட் வந்திக்கிறது தானே. இந்த பிரக்கெட் உள்ளுக்கால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு போட்டிக்கிறேன். விளங்குறா? கிளியர் தானே? இங்க பாருங்க, நான் இன்னொரு வேலை செய்யறேன். இதுளுக்கு நான் 10,5 இதுதான் வேலையே. என்ன நடக்க பாக்குறேன்னு சொன்னா இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் இதை கொஞ்சம் பாருங்க. கால்குலேஷன் பிரக்கெட் தானே. கால்குலேஷன் பிரக்கெட் அந்த பிரக்கெட் உள்ளுக்கு டைப் பண்றதை தான் நாங்க பெராமீட்டர்ன்ற. ஸோ வாட் ஆர் த பெராமீட்டர்ஸ் ஐ ஹாவ் யூஸ்ட் ஹியர்? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர். கிளியரா? ஆகவே இந்த இதுல இருக்கிற என்னென்ன பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் தான். அந்த பிரக்கெட் உள்ளுக்கு நாங்க டைப் பண்றது தான் நாங்க பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா விளங்குறா? கிளியர் தானே? இங்க பாருங்க, இங்க நான் இப்ப கொன்சோல்டா கன் சாரி கால்குலேஷன் பிரக்கெட் தானே. இந்த பிரக்கெட் உள்ளுக்கு தானே இதை டைப் பண்ணிக்கிறேன். இப்ப இது பெராமீட்டர்ஸ் தானே. இங்க நான் வந்து 10 டைப் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன தெரியுமா செய்யும், இந்த 10ன்றது பேத்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல போயிட்டு விழுவும். 5ன்றது பேத்து செகண்ட் நம்பர்ன்றது விழுவும். இப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் கூட்டு பெட்ரு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல யார் இருக்கிறா, 10. செகண்ட் நம்பர்ல இருக்கிற 5. அப்ப என்ன செய்யும், 15 நீங்க விட வருமே. இப்ப அந்த 15ன்னு சொல்லிட்டு விட அவுட்புட் காட்டும். என்னது அவுட்புட் என்னது, இப்ப 15. இந்த மாதிரி ஒரு கோட் செக்மெண்ட் தந்துட்டு வாட் இஸ் தி அவுட்புட்னு கேட்டா உங்களுக்கு விட சொல்லலும் 15ன்னு சொல்லிட்டு நான் சொல்றது விளங்குறா? விளங்கிக்கோங்க, முக்கியமான விஷயம் இது. அதாவது நான் திரும்ப சொல்றேன். இங்க பாருங்க, இது ஒரு மெத்தட் உண்டு.
கிளியரா? கால்குலேஷன் இந்த பிரெக்கெட் உள்ளுக்கு நான் என்னையாத்தையும் டைப் பண்ணினா அதுக்கு பேரு தான் என்ன சொல்றேன், பெராமீட்டர்ஸ் சொல்றேன். கிளியரா? ஆகவே இதுதான் கால்குலேஷன் மெத்தட். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் சொல்றேன். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தான் பெராமீட்டர்ஸ். கிளியரா? இதை தான் நான் சொல்றேன் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு. கிளியரா? கிளியர் தானே? ஆகவே 10ன்ற ஆர்குமெண்ட் என்ன செய்யும் சொன்னா இங்க பேத்து விழும் எங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல, 5ன்ற ஆர்குமெண்ட் பேத்து விழும் செகண்ட் நம்பர்ல. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல இப்ப 10ம் செகண்ட் நம்பர்ல 5ம் ஆகி 10ம் 5ம் இங்க வந்து 15 ஆகி இப்ப இந்த டோட்டல் இப்ப 15 15 சொல்லிட்டு அவுட்புட் காட்டும். விளங்குறா? இதுதான் இது பெராமீட்டர்ஸ், இது வந்து ஆர்குமெண்ட்ஸ். விளங்கி இருக்குன்னு நினைச்சது முக்கியமான விஷயம். உங்களுக்கு இது விளங்காலாட்டி உங்களுக்கு ஃபார்ம் வெலிடேஷன் ஒரு பகுதி வரும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அது உங்களுக்கு விளங்காது. அல்லது உங்களுக்கு எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் செக்மெண்ட்டும் செய்யலாம் போகும். இஃப் யூ டோன்ட் நோ ஃபங்க்ஷனை பத்தியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸை பத்தி தெரியாட்டி உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இது விளங்கின இல்லையான்னு கொஞ்சம் கட்டாயம் எல்லாரும் இதை பார்த்து முடியும்னு எனக்கு உடனே போடுங்க குரூப்ல. நான் போட்டிருக்க இல்லையாருக்கு ரிப்ளை தாங்க. போடுறேன் சம்பந்தமா விளங்குறா? கட்டாயம் ரிப்ளை தாங்க. சரி, அப்ப முடிச்சு போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.